हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் நாம் நேற்று இந்த காளிய நர்த்தனம் ஆடினான் இல்லையா கிருஷ்ணன், அந்த காளிய மடு, அதோடு நம்ம நேற்று முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம அதுக்கு அடுத்தது துவாதசாதித்ய டீலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போகிறோம். அது என்ன அப்படின்னா அந்த யமுனா நதிக்கார வரையாவே அப்படியே போயின்னு இருக்கும். பகவான் காலையில் கிளம்பி ஆற்றுலேருந்து 5 மணி நேரம் அந்த தண்ணியில் நின்றுண்டு, அந்த நாகத்து மேலே நின்றுண்டு, காளியன் மேலே நின்றுண்டு அத்தனை நாழி அவன் தண்ணியில் இருந்து போராடினான் இல்லையா. அந்த குழந்தைக்கு என்ன 6-7 வயசு தான் அப்போது இதெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா குழந்தையினோட உடம்பு அப்படியே குளிரால் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுட்டான். பகவான் குளிர பொறுக்கவே முடியல. அப்போது இதுக்கு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி தன்னுடைய கிரந்தத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். சூரிய துவாதசபி அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். அந்த முரணை சம்ஹாரம் பண்ணவன் முராரி பரம ஈஸ்வரன். ஆனாலுமே இப்போ லீலா சம்பந்தமான விஷயங்கள் பண்ணின்னு இருக்கிறதுனால இப்போது அந்த 5-6 மணி நேரம் அந்த தண்ணீரை நின்று அந்த குழந்தை அந்த காளியனோட போராடினதுனால அந்த குளிர்னால ரொம்ப துக்கத்தை அடைஞ்சான். உடனே சகாக்கள்லாம் பார்த்து, ஐயோ இப்படி நடுங்கிறானே கிருஷ்ணன்னு ஓடி போய் எல்லாம் அவாவா ஆற்றுல இருக்கிற கம்பளிகள் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்தான். அத்தனையும் போத்தியும் அவனுடைய குளிர் அடங்கவே இல்லையா. அதனால் உடனே மேலேருந்து சூரிய பகவான் பார்த்துட்டே இருக்கார். அவர் தன்னுடைய பிரேமையினாலேயும் தன்னுடைய உதார குணத்தினாலேயும் உடனே சூரிய பகவான் எதிர்க்க பிரகடனமாறார். ஆரி சூரிய தேவன் சொல்கிறான், நாம் உங்களுக்கு தாசன், மேலும் நீங்கள் எனக்கு குரு, நீங்கள் ஈஸ்வரனுமே, அதனால் நான் உங்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷாத் சூரிய பகவான் 12 ஆதித்யனா பிரகடனமாகி, துவாதச ஆதித்யனா பிரகடனமாகி கிருஷ்ணனுக்கு தன்னுடைய கிரணங்கள்னால ஒரு முடியில் அந்த சீதளம் அவனை விட்டு தூரமாகி அந்த குளிர்லாம் அடங்க உடனே பகவான் ரொம்ப ஆனந்திச்சு போகிறான். இப்படி அந்த 12 சூரியர்கள் பிரகடனம் ஆனா இல்லையா, ஆகி கிருஷ்ணனுக்கு அப்போ தான் ஒரு கொஞ்சம் விஷ்ராந்தி கிடைக்கிறது. அந்த குளிர்லாம் அடங்கின உடனே அப்படியே குழந்தை அப்படியே இதுவாகிடுறான். அதனால் அந்த இடத்துக்கு பேர் அந்த 12 சூரியர்கள் அங்கே பிரகடனம் ஆனதுனால அந்த இடத்துக்கு பேர் துவாதசாதித்ய டீலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தானம் இன்றைக்கும் தீர்த்த ஸ்தானமாக கொண்டாடுறா எல்லாருமே. அப்படி அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பிரஸ்கந்தன காட் தீர்த்தம் அப்படின்னு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ கிருஷ்ணனுக்கு ரொம்ப குளிர்னால இந்த 12 ஆதித்யர்கள் தோன்றி அவளுடைய கிரணங்களால் இவனுடைய குளிரை அடக்கினான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கிருஷ்ணனுக்கு அப்படியே வேர்வை பெருக ஆரம்பிச்சுட்டு அந்த வேர்வை பிரஸ்கந்தனம் அப்படின்னா வேர்த்து போகிறது அப்படின்னு அந்த வியர்வை அப்படியே பெருகி அது ஒரு தடாகமாக ஆச்சான். அதனால் அந்த இடத்துக்கு பேர் பிரஸ்கந்தன காட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதுவும் அங்கேயே தான் இருக்குது, பார்க்கலாம் நம்ம. இப்படி அந்த பிரஸ்கந்தன காட்டு, சூரிய காட்டு, துவாதசாதித்ய டீலா இதெல்லாம் இந்த மதன் மோகன் டெம்பிள் இருக்குது இல்லையா, கோயில், அதுக்கு கீழ்ப்பகுதியில் தான் இது இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம மேலே மதன் மோகன் ஆலயத்துக்கு நம்ம பிரயாணம் செய்கிறோம். இந்த மதன் மோகன் ஆலயம் அப்படின்னா இது ஒரு பெரிய இதில் ஒரு பெரிய கதையே பின்னி பிணைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கும். இந்த மதன் மோகன் கோயில் பூரா சிகப்பு கல்லால் தான் ஆனது. இது ரொம்ப பெரிய விஷாலமான கோயில். இது
கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறி போகணும். இந்த மதன்மோகன் வந்து சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய குள்ளுப்பேரன் வஜ்ரநாபனால் நம்ம ஏற்கனவே அது பார்த்துருக்கோம். அதனால் வேண்டி அவர் வந்து தான் ஒரு 3 மூர்த்தி பண்ணுற. அதில் இந்த அந்த 3 மூர்த்தியில் எது சரியாக இருக்கும் அப்படின்னா, அவருடைய காலத்தில் சமகாலத்தில் இருந்தவாளால் தானே கிருஷ்ணன் எப்படி இருந்தான் அப்படின்றத சொல்ல முடியும். அப்போது எல்லாருமே அவளாம் கோலோகம் போயாச்சு. ஆனால் மிச்சப்பட்டது யார் அந்த சமகாலத்தில் அப்படின்னா, அது வந்து உத்தராதேவி மட்டும்தான். அவள் பரீட்சித்தனுடைய அம்மா, அவள் மட்டும்தான் இருந்தா. அவள் தான் கிருஷ்ணனை பார்த்துருக்கா. அதனால் அவகிட்ட கேட்டு அந்த வடித்த அந்த இதுதான் இந்த மதனமோகன். இது வந்து அத்வைதாச்சாரியார் வந்து பிருந்தாவனத்துக்கு வந்த சமயம் அப்போ தான் இந்த மதன்மோகன்ஜியை பிரகடனமான அத்வைத வட்டு அப்படின்றது நம்ம அடுத்தது பார்ப்போம். அதுவும் அந்த விருட்சமும் இப்போவும் இருக்குது. இந்த மதன் கோபால்ஜி இவர் வந்து அத்வைதாச்சாரியார் வந்து அந்த மரத்துக்கு கீழே தான் இருந்தார். அந்த அத்வைத வட் மரத்துக்கு கீழே தான் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் ராத்திரி இந்த மதன கோபால் வந்து இந்த அத்வைதாச்சாரியாருக்கு ஸ்வப்னம் கொடுத்தான். மதன் கோபால்ஜி ஸ்வப்னத்தில் சொல்கிறான், இந்த அம்பரீஷ் சேவித்த அந்த டாக்கூர்னா ராமருக்கும் முன்னாடி காலத்தில் இருந்தவர் தானே, அவருக்கும் முன்னாடி இருந்தவர் தானே அம்பரீஷர். அவர் ராமருக்கும் பூர்வஜர் தானே அம்பரீஷர். அந்த ராஜா அம்பரீஷ் தன் மனைவியோட 1 வருஷ காலம் பிருந்தாவனம் வந்து ஏகாதசி விரதம் பண்ணார். அப்போது அவர் சேவனம் பண்ண அந்த டாக்கூர் தான் இந்த மதனகோபால். அப்போது மதனகோபால் வந்து அம்பரீஷ் கிட்ட சொல்கிறார், நான் பிருந்தாவனத்திலேயே தங்கிடுறேன், நீங்கள் எல்லாம் முடிச்சாச்சு, உங்களுக்கு எல்லா வரங்களும் கிடைச்சாச்சு, நீங்கள் ஏகாதசி விரதங்கள்லாம் முடிச்சுட்டு, ஆனால் நான் வரமாட்டேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மதனகோபால் அங்கேயே இருந்துன்னு வரான். அதுக்கப்புறமா திரேதாயுகத்தில் சீதாதேவியே இந்த மதனகோபாலனை சேவை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது சத்திய யுகத்தில் வந்து அம்பரீஷர், அப்புறம் திரேதாயுகத்தில் வந்து சாக்ஷாத் இந்திரனே பூஜை பண்ணியிருக்கான். அப்புறம் இந்த லங்கையை வெற்றி அடைஞ்சாவிட்டு திரும்பி போகும்போது சீதாதேவியும் இந்த மதனகோபாலனை பூஜை பண்ணியிருக்கா. அது தவிர இந்த மதுராவை ஸ்தாபிக்கணும் அப்படின்றதுக்காக சத்ருக்கனை அனுப்பிச்சார் இல்லையா. அப்போ இந்த விக்கிரகத்தை தான் சீதாதேவி தான் வழிபட்டு கொண்டிருந்த இந்த விக்கிரகத்தை தான் சத்ருக்கனன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு. இப்படி ரொம்ப பிராச்சீனமானவர் இந்த மதன் கோபால், இந்த மதன்மோகன். இது என்ன மேலே என்ன அத்வைதாச்சாரியருடைய சொப்பனத்தில் போய் நான் இங்கே இருக்கேன், என்ன நீ பார்த்து எடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா அத்வைதாச்சாரியார் இந்த ஆதித்யா டீலா மேலே இவரை ஸ்தாபனம் பண்ணுறார். இப்போ வந்து கலியுகத்தில் வந்து டாக்கூர்ஜி ஒரு தடவை லுப்தம் ஆயிட்டார். அப்புறம்தான் இந்த அந்த அத்வைத வட்டில் வச்சு இந்த மதனகோபால் எங்கன்னு தேடி அந்த ஆதித்ய டீலா இருக்கே அங்கே நான் புதஞ்சு கிடக்கிறேன் அப்படின்ன உடனே, ஏன்னா ஒரு பிரேமி பிராப்தம் ஆரச்சதான் பகவானும் பேசுவான். அதனால் அவர்கிட்ட சொல்ல அதுக்கப்புறமா அவர் அதை பிரகடனம் ஆகி அவர் கொஞ்ச நாள் சேவா பண்ணின்னு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சாந்திப்பூர் போக வேண்டிய நிர்பந்தம். அந்த சமயத்தில் அவருடைய சிஷ்யர் அடிக்கடி மதுராலேருந்து வந்து தாமோதர் சௌபேன்னு ஒருத்தர் டெய்லி வந்து இவரை வந்து சேவிச்சு இவருக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போவார். அவர்கிட்ட கிளம்பும்போது அவர்கிட்ட இந்த மதன கோபாலனை ஒப்படைச்சிட்டு அவர் கிளம்பி சாந்திப்பூர் போயிட்டார். இப்போ இவர் மதுராக்கு இவர் சொன்னார், நான் தினம் பிருந்தாவனம் வர்றதுன்றது நடக்கிற காரியம் இல்லை, அதனால் நான் வந்து மதுராக்கே எங்காத்துக்கு கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமோதர் சௌபே அவர் வந்து அதை ஊருக்கு எடுத்துன்னு போயிடுறார். இப்போது இவர் தினம் ஆற்றுல வச்சு ஆராதனை பண்ணிகிட்டே வரார். இப்படியே ஆராதனை பண்ணிகிட்டே வர மதனகோபாலை. இப்போது இந்த மதனகோபால் சாதாரணப்பட்டவன் இல்லை, இவன் எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு இப்போ கடைசியில் மதுராவில் வந்து இந்த தாமோதர் சௌபே ஆற்றுல இருக்கான். கொஞ்ச நாளில் தாமோதர் சௌபேயும் பகவத் பிராப்தி அடைஞ்சிடுறார்.
அதுக்கப்புறமா அவருடைய பத்னியை அவ தான் சேவை பண்ணிட்டு வரா. இந்த சனாதன கோஸ்வாமி மதுராக்கு தான் மதுக்கரி பிக்ஷைக்கு வர வழக்கம். அப்போ ஒரு நாளைக்கு இந்த ஆத்து வாசலில் நின்று மதுக்கரி பிக்ஷைக்காக நிற்கும்போது இவ அந்த மையா என்ன பண்ணா, அவாத்து மாமி அவள் உள்ளே போய் அந்த ரோட்டியை கொண்டு வரும்போது கதவை திறந்து வச்சுட்டு போயிட்டா. இப்போது இவருடைய கண் திருஷ்டியில் இந்த மதனகோபால் விழறான். அவ்வளவுதான், ரோட்டி வாங்கணும் என்ன எல்லாத்தையும் மறந்தார் சனாதன கோஸ்வாமி. அப்படியே மெய் மறந்து போய் அப்படியே எட்டி 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 பார்த்து பார்த்து அப்படியே தரிசனம் அடைஞ்சு மனசில் அப்படியே ஒரு உல்லாசத்தை அனுபவிக்கிறார். உடனே அந்த அம்மா வெளியில் வந்தார் ரோட்டியோட. பாபா என்ன தேடுறேள், எங்கே உள்ள அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு பார்க்குறேன், கண்களை துளாவி துளாவி என்ன தேடுறேள் உள்ள அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை நான் அந்த அந்த ஷியாமா தான் பார்த்துட்டு இருந்தேன். இல்லை எனக்கு 2 பையன் உண்டு தெரியுமா உங்களுக்கு? பெரியவன் பேர் சதன், சின்னவன் பேர் மதன். சதன்றது அந்த அம்மாவுடைய பிள்ளை, மதன்றது இந்த மதன் கோபால். ஆனால் 2 பேரையும் தன்னுடைய குழந்தையாக தான் பாவிச்சு அந்த அம்மா விதவிதமாக பண்ணி போகு பண்ணுவாளாம். ஆனால் அவளுக்கு மடிய ஆச்சாரம் அதெல்லாம் தெரியாது. ஒரே டம்ளரில் கொண்டு வருவாளாம் அந்த பாயசம் பண்ணி எடுத்துன்னு வருவா. அதை என்ன பண்ணுவாளாம், தன் பையனுக்கு கொஞ்சம் கொடுப்பாளாம், அடுத்தது சதனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் மதனுக்கு, கொஞ்சம் சதனுக்கு கொடுப்பா, கொஞ்சம் மதனுக்கு கொடுப்பா. அந்த மாதிரிலாம் பண்ணின்னுப்பாளாம். உடனே இவர் வெளியில் பார்த்துட்டு இவர் சொன்னாரா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா, என்ன விளையாடுறியா, அவன் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணன், நீ உன் பையன் சாப்பிட்டு எச்சரில் போய் அவனுக்கு கொடுத்துட்டுருக்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் என் குழந்தைன்னு நான் பண்ணின்னு இருக்கேன் எல்லாம் அந்த பாவத்தில் அப்படின்னு அந்த அம்மா உடனே காலில் விழுந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்லை இப்படிலாம் பண்ணு, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு உடனே அன்றைக்கி ராத்திரியே சனாதன கோஸ்வாமியினுடைய கனவுல போய் நீ அந்த அம்மாவுக்கு அப்படிலாம் நீ சொல்லி கொடுக்காத, அதெல்லாம் வேண்டாம், அவள் என்ன பாவத்தில் என்னை பார்க்குறா அது உனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சி தானே நான் அந்த இடத்துல இருக்கேன், நீ அப்படி ஒன்றும் சொல்லாத அப்படின்னு அப்படி போய் சொன்னான். எப்பேர் பக்தர்கள்கிட்ட என்ன பிரேம, என்ன வாஞ்ச, என்ன வாத்சல்யம் கிருஷ்ணனுக்கு. யார் எப்படி பண்ணுறாளோ அந்த அந்த குழந்தை அப்பேற்பட்ட குழந்தை. அப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. இப்போ ரோட்டி வாங்கிறதுக்கு வரதை விட மதனுடைய தரிசனத்துக்காக ஏங்குவார் சனாதன கோஸ். இப்போ என்ன ஆச்சு, ஒரு நாள் போகும்போது நினச்சார், இந்த மதன் ரொம்ப மனசை கவர்ந்துட்டான், நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன், ஆனால் இப்போ இவனண்டேந்து என் மனசு வெளியில் வரவே மாட்டேன்றது, சதா அவனையே பார்த்துட்டு இருக்கணும் மாதிரி இருக்கே என் மனசு அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். அன்னைக்கு ராத்திரியே கனவுல போய் அந்த அம்மாட்ட, நாளைக்கு காத்தால அந்த கோஸ்வாமி வருவார் இல்லையா, அவரண்ட என்னை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டு எழுந்து உட்காந்துண்டா, அழ ஆரம்பிச்சிட்டா. எத்தனை நாள் உன்னை நான் கண்ணுக்கு கண்ணாக உன்னை பார்த்து உனக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்து உன்னை நான் எப்படி செல்லமாக வச்சுட்டுருக்கேன், நீ ஒரு நொடியில் நான் இப்போ கிளம்பி அவரோட போகிறேன்னு சொல்கிறியே, என்னால் தாங்க முடியுமா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு கதறி கதறி எழுதுறா. அப்போ உடனே மதன் மோகன் ரொம்ப இளகின மனசு கிருஷ்ணனுக்கு. உடனே அவ எதிரில் தரிசனம் கொடுத்து சொன்னான், அம்மா உனக்கு ரொம்ப வயசாகிட்டு போகிறது, முன்காலத்துக்கு அப்புறமா என்ன சம்ரட்சணம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, மேலும் எனக்கு பிருந்தாவன வாசம் பண்ணணும்னு தான் என்னுடைய ஆசை, அதனால் நான் பிருந்தாவனம் போகணுன்னு ஆசைப்படுறேன், நான் சொல்கிறது சரியா இல்லையா நீயே யோசனை பண்ணி சொல்லு, நீ சரின்னு சொன்னால் நான் போகிறேன் அப்படின்னானா. உடனே அந்த அம்மா யோசனை பண்ணிவிட்டு, ஆமாம் நம்மளுக்கு ரொம்ப வயசாகிடுது, தள்ளலை, இனிமேல் இதுக்கப்புறமா யார் ஆராதனை பண்ணுவா, அவர் சொல்கிறது சரிதான், அவர்கிட்ட கொடுத்துட்டானா அவர் பார்த்துப்பார், பிருந்தாவனத்துக்கு போகிறது தான் இவனும் நியாயம் அப்படின்னு தோணி அந்த அம்மா மனசை சமாதானப்படுத்திட்டா. இன்றைய தினம் இவர் கிளம்பி மதுக்கரி பிக்ஷைக்கு வரார். முன்னெல்லாம் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் வருவார். அந்த எடுத்துன்னு போகிற ரோட்டிகளை அந்த மண்ணில் அப்படியே புதைச்சி வச்சுருவார்.
எப்போ சாப்பிடணுமோ அப்போ அதை எடுத்து ஒரு தடவை அலம்பிட்டு அப்படியே வெறும் ரோட்டியை தான் சாப்பிடுவாவா. ரூப கோஸ்வாமியும் சரி, சனாதன கோஸ்வாமியும் சரி, அதுக்கெல்லாம் அவள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாள். ஆனால் இப்போது இந்த மதனகோபாலை பார்க்கணுன்றதுக்காக வேண்டியே தினம் இவர் மதுக்கரி பிக்ஷைக்கு வர ஆரம்பித்தது, அவருடைய ஹிருதயத்தை இவன் திருடினது எல்லாமே. இப்போது இன்றைய தினம் அவர் மதுக்கரி பிக்ஷைக்கு வந்த உடனே அந்த அம்மா நேரம் உள்ளே போனால் ரோட்டியும் எடுத்துட்டா, மதன கோபாலையும் எடுத்துட்டா, நேராக எடுத்துன்னு வந்து அவருடைய மடியில் ரெண்டுத்தையும் வச்சுட்டா. உடனே அவர் வந்து என்னம்மா என்ன காரியம் என்ன பண்ணுற அப்படின்னே, இல்லை நேற்று ராத்திரி அவன் சொப்பனம் கொடுத்து சொல்லிட்டான், நான் உனக்கு வயசாகிறது, உனக்கப்புறம் என்னை யாரும் கவனிக்கிறவா இல்லை, அதனால் அந்த விரக்த சன்னியாசி வருவாரே அவரெண்ட என்னை சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டான், அதனால் இப்போ உங்ககிட்ட அவனை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழுதா. அவர் சொன்னார், நானும் ஒரு சன்னியாசி, நான் வந்து இவனை எப்படி வச்சு பாலனை பண்ண முடியும், எனக்கு என்னுடைய குருநாதர்கிட்ட நிறைய காரியங்கள் கிரந்தங்கள் எழுதணும், தீர்த்தஸ்தானங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கணும், பகவானை திரும்பி புனக ஸ்தாபனம் பண்ணணும், அங்கங்கே கிடக்கிற கோயில்களை புதுப்பிக்கணும், நிறைய வேலை இருக்குது, நான் எப்படி இவனை வச்சுட்டு பாலனம் பண்ண முடியும், எப்படி இவனுக்கு சேவா பண்ண முடியும் அப்படின்ன உடனே அந்த அம்மா முன்னும் பதில் சொல்லலை. அவள் வெறும்னு நின்றுட்டு இருந்தா. அப்புறம் இவர் மதன கோபாலை தூக்கிண்டு நேராக வந்துட்டார். இப்போ அந்த வாதசாதித்ய டீலாதானே இவர் இருக்கிற இடம், அங்கே வந்தார். ஒரு சின்ன 4-5 கட்டைகளை கொண்டு வந்தார். எப்படியோ ஒரு இதை வச்சு அப்படியே ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டார். அதில் 2 ரூம் வரா மாதிரி போட்டார். அந்த பக்கம் மதன கோபாலை வச்சார், இந்த பக்கம் தான் இருக்கிறதுக்கு வழி பண்ணிட்டார். இப்போ வந்து மதுக்கரி பிக்ஷைக்காக ரோட்டிக்கு போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இப்போ வந்து மதுக்கரி பிக்ஷைக்காக அந்த கோதுமை மாவு தான் கேட்கறதுக்கு போவார். அந்த மாவை வாங்கின்னு வந்து அப்படியே அதை பிசைஞ்சு யமுனை நீரை ஊற்றி அதை அப்படியே பிசைஞ்சு அதை அப்படியே ஒரே ரோட்டியாக பெருசாக தட்டி அதை 4 விறகை மூட்டி அதில் அப்படியே வெறும்னா போட்டு தணலில் அப்படி வாட்டி எடுத்து, என்ன வசதிகள் கிடையாதே, அப்படியே அதை வாட்டி எடுத்து அதை அப்படியே எடுத்து ஒரு இலையில் வச்சு எடுத்துன்னு போய் அவனுக்கு நிவேதனம் பண்ணிடுவார். ஆட்டு இடையம் வருவான், மாட்டு இடையம் வருவான், அவன் கொண்டு வந்து கொடுக்குற பாலை எடுத்து காய்ச்சி அதை அப்படியே நிவேதனம் பண்ணுவார். இவ்வளோ தான் இவரால் முடியும். ஒரு 4-5 நாள் இப்படி போச்சு. ஒரு வாரம் ஆச்சு. மதன கோபால் மெல்லமாக பேச தொடங்கினான். அவன் சொன்னான், நான் சப்பன் போகு சாப்பிட்டு பழக்கப்பட்டவன், என்னால் இந்த மாதிரி காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்றதுக்கு முடியல, எனக்கு கொஞ்சம் உப்பு போட்டாவது ரொட்டி பண்ணேன் அப்படின்னா. உடனே இவருக்கு ரொம்ப சனாதன கோஸ்வாமிக்கு கோபம் வந்தது. அவர் சொன்னார், இன்றைக்கி நீ உப்பு கேட்ப, நாளைக்கு சக்கரை எடுத்துனுவாம்ப, நாளைக்கு இன்னொன்று கேட்ப, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ என்னுடைய நிலைமையை தெரிஞ்சு தானே நீ என்னோட வந்த, நான் ஒரு விரக்த சன்னியாசி, நான் 2 இடத்துல மதுக்கரி பிக்ஷை எடுத்து சாப்பிட்றேன், என்னால் உனக்கு என்ன பண்ண முடியும்னு நினச்சி நீ இப்படி என்கிட்ட வந்த, நான் இதுதான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அதை வச்சுட்டு துளசி தளத்தை போட்டு நிவேதனம் பண்ணிவிட்டு அவர் அதை சாப்பிட்டு பொழுது போயிட்டு. இன்னும் 2 நாள் போச்சு. திரும்பியும் அவன் மதன் கோபால் சொன்னான், எனக்கு இந்த தொண்டைக்கு கீழே இந்த ரொட்டி இறங்கவே இல்லை, ஆச்சு 1 வாரம் ஆயிடுத்து, இனிமேல் இப்படிலாம் என்னால் சாப்பிட முடியாது, நீ எப்படியாவது எனக்கு உப்பு எல்லாம் போட்டு எனக்கு அழகாக பண்ணி கொடு, ஒரு வேளை கொடுத்தாலும் நல்ல ஆகாரமாக கொடு அப்படின்னு கேட்குறான் மதன் கோபால். உடனே இவர் சொன்னார், இந்த பாருப்பா, எதை நம்பி நீ இங்கே வந்த, நான் வந்து விரக்த சன்னியாசி, அதனால் என்னை நம்பி வந்தேன்ற வார்த்தையை நீ இனிமேல் சொல்லாத, அப்போ யார் எனக்கு விவஸ்தை பண்ணுவா அப்படின்னு கேட்குறான் மதன் கோபால். நீ வந்து சர்வாந்தரியாமி சர்வசக்திமா, நீ உனக்கு என்ன விவஸ்தையோ அதை நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிரந்தம் எழுத உட்காந்துட்டார். என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் இவர். அவ்வளோதான், சரி என் விவஸ்தையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டான் பதிலுக்கு. அவர் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டார். அந்த வழியாக ஒரு படகு போகிறது. திடீர்னு நல்லா இருந்த சீதோஷ்ணம் வாத்தாவரணம், திடீர்னு மழை பெய்கிறது, மின்னல் மின்றது, இடி இடிக்கிறது, காற்று வேகமாக வீசுறது,
அந்த வழியாக ஒரு படகு வருது. அந்த படகு ஒரு மணல் மேட்டில் போய் சிக்கிறது. அந்த படலில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே வருது. அதில் வந்தவன் ஒரு பெரிய வியாபாரி. அவன் ஆக்ராவுக்கு பெரிய பெரிய ரத்தன கல்கள், அப்புறம் மேலே தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக உப்பு மூட்டைகள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு அவன் போயின்னு இருக்கான். அவன் உடனே ஆஹா, கொஞ்ச நாழியானால் நம்மளுடைய வியாபாரம் இத்தனை வருஷ காலம் நம்ம சம்பாதிச்ச அத்தனையும் மூழ்கி போயிடுமே இந்த தண்ணியில். நான் இப்படி விலை உயர்ந்த ரத்தனங்கள் இப்படி இதெல்லாம் கொண்டுருக்கேனே, என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். உடனே பார்க்குறான், எதிர்க்க ஒரே ஒரு விளக்கு மட்டும், ஒரு விளக்கு எரியறது. அந்த தீப ஜுவாலை இவன் கண்ணில் படுறது. உடனே என்ன பண்ணா, ஆறுது ஆகட்டும்னு அதுதான் சிக்கின்னு எடுத்தேன். அதனால் அந்த படகுலேருந்து படகு நின்று போயிடுத்தேன். அதனால் அங்கேருந்து குதிச்சான். எப்படியோ நீச்சல் தெரியும். அவன் நேராக அங்கே வந்தான். உள்ளே வந்தான். அப்படியே சொட்ட சொட்ட தண்ணியோட சனாதன கோஸ்வாமி அந்த விளக்கை பொருத்தி வச்சுட்டு அதில் எழுதின்னு இருக்க. இவனை பார்த்தவனே, இவன் நமஸ்காரம் பண்ணவனே அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். இல்லை, என்னுடைய படகு இந்த மாதிரி செக்கின் எடுத்து நான் ஒரு வியாபாரி, நான் சாமான்களை எடுத்து போயின்னு இருக்கேன். இப்போ எனக்கு மொத்தமே நஷ்டமாகிடும் போல இருக்குது. என்னுடைய மூலதனமே போயிடுமே. இந்த படகு இப்போ போயிடுத்துனா, நீரில் மூழ்கிடுத்துனா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஏதாவது ஒரு விவஸ்தை பண்ணுங்களே அப்படின்னு கேட்குறார். கேட்டவுடனே அதுக்கு அவர் சொல்கிறார், நானும் ஒரு விரக்த சன்னியாசி, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. உள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்ட்டார். உடனே அவர் நேராக உள்ளே போனார். பார்த்தானா அங்கே மதனகோபால் தான் இருக்கான். யாரையும் சுற்றுமுத்தும் பார்க்குறார், கிடைக்கல. உடனே அந்த பகவானுக்கிட்டேயே மண்டிட்டு அழுதார். என்ன பண்ணுவேன், இத்தனை காலக்கிரமமாக நான் பண்ணின்னு இருக்கிறேன் இந்த வியாபாரத்தினுடைய லாபம் பூரா இன்னைக்கு இந்த படகு மூழ்கிட்டுனா போயிடும். என்னை எப்படியாவது காப்பாற்றி இந்த மழையிலையும் இந்த புயல்லையும் இந்த இடி மின்னலையும் நான் எப்படி, என்னுடைய படகு வேற இப்படி சிக்கி நிறுத்து, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவன் அழ. உடனே மதன் கோபால் சொல்கிறான், அதுக்கு என்ன, நீ அதுக்காகலாம் கவலைப்படாத. நீ போய் நீ உன்னுடைய படகண்ட போ, உன்னுடைய வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். இந்த கஷ்டத்துலேருந்து நீ வெளியில் வந்துட்ட, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிற. ஐயோ, இப்படி நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்ணேனே, நான் உனக்கு திரும்பி என்ன பிரதி பண்ணுவேன் என்னன்னு தெரியலையே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே அழுதுண்டே சனாதன கோஸ்வாமிக்கு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில் அந்த நீந்தி தன்னுடைய படகுக்கிட்ட போகிறதுக்குள்ள மழை நின்றுடுத்து, காற்று பயங்கரமாக அடிச்சுன்றதை நின்றுட்டு, இடி மின்னல் எதுவும் இல்லை. வண்டியில் ஏறி உட்காந்துண்டு படகை ஆரம்பித்த உடனே படகு கிளம்ப ரொம்ப அழகாக போய் அவர் எங்கே போய் சேரணுமோ சேர்ந்துட்டார். சந்தைக்கு போனார். எல்லாத்தையும் பெரிய பெரிய தனிகர்கள் வந்தார். இன்றைய தினம் அவர் என்ன எதிர்பார்த்துன்னு வந்தாரோ அதில் 3 மடங்கு லாபத்தோட எல்லாவற்றையும் விற்று தீர்த்தார். 1 மணி நேரத்துக்குள்ள நேராக கிளம்பி ஆற்றுக்கு போனார். மனைவி என்ற போய் நடந்த அத்தனையும் சொன்னார். உடனே மனைவி விக்கிச்சு போயிட்டா. இப்போவே என்னை கூட்டிகிட்டு போங்க, யார் அவர் நான் பார்த்தாகணும், யார் அந்த பகவான் நான் பார்த்தாகணும், வாங்கோ அப்படின்ன உடனே மனைவி என்ன பண்ணா, இத்தனை நாள் வரைக்கும் தன் கணவன் சேர்த்து வச்ச தனங்கள், நகைகள், நட்டுகள் என்னென்ன வச்சுருந்தாரோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டை கட்டிண்டா. நேராக கிளம்பி சனாதன கோஸ்வாமியை சந்திச்சா. காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இந்த தனத்தை அவருடைய பாதத்தில் வச்சா. உடனே அவர் சொன்னார், இதெல்லாம் எனக்கு எதிர்க்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உள்ளே இருக்கிறவன் தான் உங்களுக்கு உபகாரம் பண்ணா, அவனண்டையே இதை எடுத்துட்டு போய் சமர்ப்பணம் பண்ணுங்கோ. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இவனுக்காக ஒரு கோயில் கட்டி அவனுக்கு நித்தியம் சப்பன் போகு வச்சு அவனுக்கு எல்லா விதமான சேவாக்களும் நடக்க நீங்கள் எத்தனம் பண்ணேன்னா அது சுலபமாக முடியும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண சனாதன கோஸ்வாமி. இவனும் உள்ளே போய் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி அவன் மனைவி அழறா. என்னுடைய கணவனை மீட்டு கொடுத்ததோடு இல்லாமல் 1 மடங்குக்கு 3 மடங்கு லாபத்தையும் கொடுத்து எல்லா விதத்துலேயும் எங்களை இந்த சிக்கல்லேருந்து நீ காப்பாற்றினியே மதன கோபாலா, உனக்கு நான் கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறேன். இல்லை, சனாதன கோஸ்வாமியே சொல்லிட்டேன், இந்த தனங்களை வச்சு அவனுக்கு ஒரு கோயில் எழுப்புங்கோ அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் இப்போ மதனகோபாலும் அதே ஆமோதிக்க இவா 2 பேரும் அந்த வீட்டையே விட்டுட்டு இங்கேயே இடம் எடுத்துட்டு கோயிலையும்
கூடிய விரைவில் கட்டி முடித்து இந்த மதனகோபால் அங்கே பிரதிஷ்டை பண்ணி அஷ்டயாம சேவா அமக்களமாக நடக்கிறது. அவனுக்கு இந்த சகப்பு கல்லுன்றது ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப விலை உயர்ந்த கல். அந்த கல்லாட்டே அந்த கோயிலை கட்டினார். அப்படி ஒரு கோயில் அழகாக அந்த மதனகோபாலுக்காக வெடித்து அவளும் அங்கேயே தங்கிண்டு அவனுடைய பக்தராக ஆயிட்டார். அப்படி அப்பேற்பட்டவன் இந்த மதனகோபால். இதோடு இல்லை, இந்த மதனகோபால் அவன் இந்த அதுக்கப்புறமா இப்படி சேவாக்கள்லாம் நடந்துட்டு ரொம்ப அழகாக போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் அவுரங்கசீப்பனுடைய காலம். அவன் இந்த பிரஜத்தில் இருக்கிற எல்லா கோயிலையும் தாக்கி அதை ரொம்ப சின்ன பின்னம் பண்ணும்போது அப்போ தான் இந்த கோவிந்த் தேவ், ஸ்ரீநாத்ஜி இவாலாம் கிளம்பி ஜெய்ப்பூருக்கு போனால், அப்போ இந்த மதன் மோகனும் கிளம்பி ஜெய்ப்பூருக்கு போயாச்சு. அப்போ அந்த ஜெய்ப்பூர் ராஜாவினுடைய அரண்மனையில் தான் இந்த மதன் கோபால் இருந்துட்டுருக்கான். அவருடைய பொண்ணு, அந்த ராஜாவினுடைய குமாரத்தி, அவளுடைய திருமணத்துக்கும் போது கரோலி ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவனோட பேர் கோபால் சிங்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, சீதனமாக இந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு அவளுக்கு ரொம்ப அவள் நமஸ்காரம் பண்ணி அவள் எப்போவுமே ஆராதனை பண்ணின்னு இருந்தான் இந்த பகவானை. அப்போது அந்த ராஜா தன்னோட பொண்ணுக்கு சீதனமாக இந்த மதனகோபாலை கொடுத்துட்டார். அன்னைக்கு போனவன் தான் கரோலிக்கு இன்றைய தினம் வரைக்கும் கரோலியிலேயே வந்துட்டுருக்கான். இன்றைக்கும் நம்ம கரோலிக்கு போனான்னா இவனுடைய சேவை ஆகும். அப்படி ஷோடச உபச்சாரத்தோட ராஜகுமாரர்கள் அவளுடைய மேற்பார்வையில் இன்றைக்கும் அங்கே கரோலியில் இருந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் 1680களுக்கு அப்புறமா இந்த பிருந்தாவனத்தில் ஒரு ராஜா, அவன் இந்த மதன் மோகனுக்காக திரும்பியும் அந்த கோயிலை புனருத்தாரணம் பண்ணி அங்கே பிரதிநிதி விக்கிரகம் தான் இன்றைக்கி நம்ம போனால் தரிசனம் பண்ண முடியும். ஒரிஜினல் மதனகோபால் கரோலியில் இருக்கான். அதை இது ஆகி அதுக்கப்புறம் 1680க்கு அப்புறமா இந்த ராஜா பிரதிஷ்டை பண்ணாலுமே திரும்பியும் யவனர்கள் படையெடுத்து ஆக்கிரமித்து திரும்பியும் இந்த இதை நிர்மூலம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் 3வது தடவை இப்போ நம்ம பார்க்குறது 3வது தடவை திரும்பியும் ஆலயம் புனருத்தாரணம் பண்ணார் நந்தகுமார்னு ஒரு ராஜா. அதுக்கப்புறமா இந்த பூரி ஜெகநாதத்தினுடைய ராஜா பிரதாபருத்ரன், அவனுடைய பையன் புருஷோத்தமனுடைய கனவுல போய் சொல்லி அதுக்கப்புறம் அவன் இந்த ராதா லலிதா விக்கிரகங்கள்லாம் பண்ணி பிருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சான். இன்றைக்கும் போனான்னா மதன் மோகன் 3வது தடவை பிரதிஷ்டை பண்ண அந்த மதன் மோகன் ராதா லலிதாவோட நம்மளுக்கு காண கிடைக்கிறது. இன்றைக்கும் போனால் நம்ம சேவை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னா அங்கே சனாதன கோஸ்வாமியினுடைய சமாதி இருக்குது. எங்கன்னு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த மதன்மோகன் கோயிலுக்கு அந்த துவாதசாதித்ய டீலா இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் இவருடைய சமாதி இருக்குது. இன்றைக்கும் போனால் நம்ம அதை சேவிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தபனமிஸ்ரர் மகாபிரபுவனுடைய ரொம்ப வேண்டியப்பட்டவர் தபனமிஸ்ரர், அவர்களுடைய புஷ்ப சமாதியும் அங்கே தான் இருக்குது. தபனமிஸ்ரர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த ரகுநாத பட்ட கோஸ்வாமி இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா. அப்புறம் இதுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துலையே 6 கோஸ்வாமிகள் எழுதின கிரந்தங்களுடைய சமாதி, அதாவது அதுக்கு பேரே கிரந்த சமாதி அப்படின்னு சொல்கிறா. இது ரொம்ப அபூர்வமான சமாதி, இது மாதிரிலாம் எங்கேயும் கிடையாது. என்னென்னா 6 பேரும் எழுதின அத்தனை கிரந்தங்களும் அங்கே இருக்குது. ஆனால் அப்போ அவள் பண ஓலையில் தான் எழுதியிருக்கா. ஆனால் பகவான் கோபிகளோட பண்ண அந்த சிங்கார லீலைகள்லாம் அது எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியாக அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா சாதாரண மனுஷாலால் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாதுன்றதுனால அவள் அந்த இடத்துல அவள் இது எல்லாத்தையும் சமாதியில் வச்சுருக்கா. அதனால் அந்த இடத்துக்கு பேரே கிரந்த சமாதின்னு, அதையும் நமஸ்கரிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அத்வைத வட்டு அத்வைதாச்சாரியார் பிருந்தாவனம் வந்தபோது தங்கின இடம் ஒரு பழைய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் அவர் இருந்துன்னு இருந்தார்.
அங்கே தான் வந்து மதன் மோகன் வந்து கனவுல சொல்லி அவர் இந்த இடத்துக்கு கீழே அதை தோண்டி பார்க்கும்போது இந்த மதன் மோகன் காண கிடச்சார். அதுக்கப்புறம் அவர் வச்சு அதை ஆராதனை பண்ணின்னு வந்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு அங்கே ஏற்பட்ட சிஷ்யர் தான் வந்து இந்த தாமோதர சௌபே. அவர் மதுராலேருந்து தினம் வந்து இவருக்கு என்ன வேணுமோ எல்லாம் சகாயங்கள்லாம் பண்ணிவிட்டு இவரை நமஸ்கரிச்சுன்னு போகிற வழக்கம். அவர் திரும்பி அத்வைதாச்சாரியார் வந்து தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போகும்போது இவரண்ட அந்த விக்கிரகத்தை ஒப்படைச்சார். அப்போ அவர் சொன்னார், இல்லை என்னால் வந்து தினம் இங்கே பிருந்தாவனத்துக்கு வந்துட்டுருக்க முடியாது, அதனால் மதுராவில் நான் இருக்கிற இடத்துலையே வச்சு ஆராதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டார். அதுக்கப்புறமா அவர் அங்கே வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் அவருடைய சரித்திரத்தில். அப்படி அத்வைதாச்சாரியனுடைய இந்த இடத்துல இப்போ வந்து இங்கே ஒரு சின்ன ராதா மதன கோபால் விக்கிரகம் இருக்குது. அதுக்கப்புறம் அத்வைதாச்சாரியார், அவருடைய மனைவி சீதாதேவி, இவளுடைய விக்கிரகங்களும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த மதன் மோகன் கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி போய் அந்த தெருவில் இடது பக்கம் திரும்பினோம் அப்படின்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. அதுதான் அஷ்டசக்கி கோயில். அங்கே வந்து பெரிய கொஞ்சம் கோயிலுக்குள்ளே உள்ளே போனோம்னே கொஞ்சம் மேலே மாடிக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, ஒரு மேடை மாதிரி இருக்கும். அங்கே மேலே வந்து ராதாகிருஷ்ணனுடைய ரொம்ப அற்புதமான ராசபிகாரியாக அங்கே காட்சி கொடுக்குறார். அப்படி மனசை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய விக்கிரகம். அதுக்கு கீழே படிக்கட்டு மாதிரி 2 பக்கமும் வரும். அதில் பார்த்தானா இந்த பக்கம் ஸ்ரீ லலிதா, விஷாக்கா, அப்புறம் சித்ரா, இந்துலேகா, அதுக்கப்புறம் சம்பகலதா, ரங்கதேவி, அதுக்கப்புறம் துங்க வித்யா, ஸ்ரீதேவி அப்படின்னு இந்த 8 சகிகளுடைய விக்கிரகங்களும் அங்கே ரொம்ப பார்க்குறதுக்கே அது ஒரு பெரிய சோபா. அப்படி இந்த யோகபீட்டத்தினுடைய சாட்சாத் காட்சி என்னவோ பிருந்தாவனத்தில் அவன் எப்படி இருக்கானோ யோகபீட்டத்தில், அந்த காட்சி நம்மளுக்கு இந்த கோயிலில் காண கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து 1889 ராமரஞ்சன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி, அவர் கௌடிய வைஷ்ணவர், அவர் தான் வந்து இந்த கோயிலை நிர்மாணம் பண்ணார். அது அப்புறமா திரும்பி அவுரங்கசீப்பனுடைய காலத்தில் அவன் எல்லா கோயில்களையும் தாக்கின போது இந்த கோயிலுமே நிர்மூலமாக ஆயிடுத்து. அதுக்கப்புறமா திரும்பி 1920களுக்கு அப்புறமா இந்த புது கோயில் இப்போ என்ன இருக்கோ அந்த கோயில் நிர்மாணம் ஆச்சு. இப்படி அஷ்டசக்கி டெம்பிள் அப்படின்னு கேட்டானா நடந்து போக முடியாதமா ஆட்டோவில் கூட பிருந்தாவனை பரிக்கிரமா பண்ணலாம். அப்படி கேட்டு இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணலாம். அது அற்புதமான கோயில், ஹிருதயத்தை மனசை கவர்ந்து ஆக்கர்ஷிக்கிற கோயில். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வரும்போது வழியில் மதனேஸ்வர் மகாதேவ், அப்புறம் சீதலாதேவி அப்படிலாம் இருக்குது. அந்த கோயில்கள்லாம் அப்படி பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் சனாதன கோஸ்வாமி இங்கே இருக்கும்போது குடிக்கிற தண்ணிக்காக கொஞ்சம் சிரமப்பட்டார். அதனாலேயே மதன மோகன் என்ன பண்ணால், அவன் கையில் இருக்கிற புல்லாங்குழலில் கீறி அதனால் ஒரு அப்படியே தண்ணி அப்படி பிரவாகமாக ஊற்று மாதிரி பெருக ஆரம்பிச்சுது. அந்த கிருஷ்ண கூப்பம் அப்படின்னு சொல்கிறா. அது சாக்ஷாத் பகவானால் ஏற்படுத்தப்பட்டது தன்னுடைய பக்தனுக்காக. அந்த கிருஷ்ண கூப்ப தரிசனம் ஆகுது. அதுக்கப்புறமா ஸ்ரீ ராதா பிஹாரி டெம்பிள், அது வந்து இந்த காளிய மடு இருக்கு இல்லையா, அதே தெருவுலையே இந்த கோயில் இருக்கும். இதுவும் கொஞ்சம் நல்ல விஷாலமான பெரிய கோயில் தான். கிஷோரிதாஸ் அப்படின்றவர் தான் வந்து இதை பிரதிஷ்டை பண்ணார். இதில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மாடி இருக்கிற கோயில், அந்த கீழே சுவாமி, அப்புறம் மேலே வந்து சாக்ஷாத் நந்தகோபனுடைய சபா மண்டபம் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்காக சயன அறை அதெல்லாம் அங்கே இருக்குது. அதுவும் போய் நம்ம பார்க்கலாம். அப்படி ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேலே நம்ம அடுத்த எபிசோடில் மீதி இருக்கிறத நம்ம அனுபவிக்கலாம். ஜெய் போலோ ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய், सर्व संतनों की जय, वृंदावन बिहार लाल की जय, मदन गोपाल की
जय 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 श्री राधे, जय जय श्री राधे, जय जय श्री राधे।